இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ஏ லைனில் பின்டக் குர்த்தி வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பஃப் ஸ்லீவ் கொடுத்துட்டு கீழே ஒரு பார்டர் மாதிரி கொடுத்து ஸ்லீவில் ஒரு பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பின்டெக் பண்ணி ஒரு அழகான ஒரு கவுன் டைப்பில் நம்ம வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம். பின்டெக் குர்த்தி வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து ஒரு க்ரஸ்டில் வந்து ஒரு ஷைனிங்காக இருக்கா. ஸோ இந்த ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது ஆர்கன்ஸா கிடையாது, நம்ம சாரீ ஃபேப்ரிக் மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃப்ளாரல் பிரிண்டில் வந்து நான் ஸ்லீவ் மட்டும் கொடுக்கறதுக்காக நான் வந்து இது ஒரு 1/2 மீட்டர் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் க்ரஷ் ஃபேப்ரிக் தான். அதாவது இது வந்து ஸ்பேஸ் சில்க் கிடையாது, அது மாதிரி ஒரு க்ரஷ்ல வந்து ஒரு ஜார்ஜெட் மாதிரி இல்லை, ஆர்கன்ஸா மாதிரியும் இல்லை, அந்த மாதிரி ஃபேப்ரிக்கா. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு 2.5 மீட்டர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். சேம் வந்து கிரேப்பில் லைனிங் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் வந்து நான் உங்களுக்கு 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க, ஸோ வந்து நம்ம கிரேப் லைனிங் கண்டிப்பாக கொடுக்கணுமா, அதுக்கு பதிலாக வந்து நம்ம காட்டன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. காட்டன் வந்து கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் இந்த மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஃபேப்ரிக்கெல்லாம் நம்ம காட்டன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அது நம்ம வியர் பண்ணும்போது எப்படியும் வந்து லைனிங் கொடுத்தாலுமே நமக்கு டிரான்ஸ்பரன்சியாக தான் இருக்கும். அது ஒரு ரீசன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஃப்ளஃபியாக வேணும் அப்படின்னா நம்ம காட்டன் வந்து கொஞ்சம் மொடன்னு இருக்கும் இல்லையா, ஸ்டிஃப்னஸாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து காட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளோயியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிரேப் போகிறது பெட்டர். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து கிரேப் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம லைனிங்கில் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குர்த்தியோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டுமே வந்து லைனிங்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 2.5 மீட்டர் நான் லைனிங் எடுத்திருக்கேன் இல்லையா, இது வந்து நான் பாடி பார்ட்டுக்கு மட்டும்தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸ்லீவுக்கு வந்து நான் கொடுக்கல. ஸோ இது வந்து நான் பாடி பார்ட்டுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதை நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கரைப்பகுதியும் மீட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் 2 லேயரில் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் டபுளாக வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பார்ட்டுக்கும். ஸோ இந்த கரைப்பகுதியும் மீட் பண்ணுற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி நான் வந்து 4 ஃபோல்டில் இந்த எட்ஜஸ் கரைப்பகுதியெல்லாம் மீட் பண்ணுற மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன் 4 ஃபோல்டில். இப்போ நம்ம வந்து ஏ லைனில் வந்து நம்ம லைனிங் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் ஒரு 38 இன்ச்சஸ் உடைய குர்த்தி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அப்பர் செஸ்ட் வந்து நமக்கு 38 இன்ச்சஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ நமக்கு ஷோல்டர் மார்க் பண்ண ஃபார்முலா என்ன, அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6 இல்லையா. அப்போ 38 டிவைடட் பை 6 போட்டுட்டு நமக்கு என்ன வருதோ அதை வந்து நம்ம ஷோல்டரில் மார்க் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக நான் 1/2 இன்ச் ஷோல்டரில் ஆட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நான் பேக்கில் வந்து க்ளோஸ் நெக் வைக்க போகிறேன். க்ளோஸ் நெக் மீன்ஸ் ஒரு 3 இன்ச்சஸ்க்கு தான் வந்து நான் பேக்குடைய டெப்த் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் டீப் நெக் கொடுக்குறீங்க, அதாவது ஒரு 6 இன்ச்சஸ்க்கு அபோவ் கொடுக்குறீங்க, 7 இன்ச்சஸ் 8 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லி பேக்கில் டீப் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 1/2 இன்ச்சஸ் வந்து ஷோல்டர் வந்து ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் 38 டிவைடட் பை 6 என்ன வருதோ அதே வந்து நீங்கள் சேமாக போட்டுருங்க. பேக்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹை நெக் மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து ஷோல்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஷோல்டர் வந்து நமக்கு 6.25, அதாவது 6.25 இன்ச் வருது. ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பேக் நெக் க்ளோஸாக வைக்கிறனால ஸோ நான் வந்து 6.25 இன்ச்சில் வந்து நான் ஷோல்டர் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஆர்ம் ஹோல் வந்து சேம் 6.25 இன்ச்லேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம செஸ்ட் வந்து மார்க் பண்ணணும். ஸோ செஸ்ட் மார்க் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இப்போ செஸ்ட் டிவைடட் பை 4 போடணும், ப்ளஸ் 0.5 வந்து நம்ம ஈஸ் ஆட் பண்ணணும். ஸோ 38 டிவைடட் பை 4ன்னு போட்டோம் அப்படின்னா 9.5 இன்ச்சஸ் வருது. ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஈஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 10 இன்ச்சஸ் வந்து நமக்கு அப்பர் செஸ்ட் வந்து மார்க் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் வந்து ஒரு 10 இன்ச்சஸ் வந்து அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன்.
ஓகே, அந்த 10 இன்ச்சஸ்ல இருந்து எனக்கு வந்து சீம் கொடுக்கணும் நான். ஸோ 10 இன்ச்சஸ்ல இருந்து நான் வந்து சீம் வந்து ஒரு 1 இன்ச் வந்து நான் சீம் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ஒரு 1 இன்ச்சஸ்க்கு சீம் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்ம்ஹோல் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து நம்ம இங்கே வந்து ஒரு 1.25 இன்ச்சஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஆர்ம்ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்கோடைய வித்து வந்து பார்க்க போகிறோம். ஸோ நெக் வித்துக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? 38, அதாவது அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 12, செஸ்ட் டிவைடட் பை 12. ஸோ 38 டிவைடட் பை 12 என்ன வருதோ அதுதான் நம்மளுக்கு வந்து நெக்கோடைய வித்து. ஸோ நமக்கு வந்து 3.1 அந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ நம்ம வந்து 3.25 இன்ச்சஸ்க்குள்ள நம்ம வச்சுக்கலாம். 3.1 அதாவது 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து நெக்கோடைய வித் வந்து பார்த்தாச்சு. நெக்கோடைய டெப்த்துக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 8 பிளஸ் 0.25 இன்ச்சஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து என்ன ஆன்சர்? 4.75 சம்திங் வருது. பிளஸ் ஒரு 25 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 5 இன்ச்சு வருது. ஓகே, ஸோ நான் பேக்ல வந்து கொஞ்சம் இறக்கம் கொடுக்கறனால நான் ஒரு 5.5 இன்ச்சஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 5.5 இன்ச்சஸ் வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து இதில் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நம்ம அந்த ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பா ஷேப் வைக்கிறீங்க அப்படின்னா பா ஷேப் கொடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப் வைக்கிறீங்கன்னா ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பேக் நெக் வந்து கட் பண்ணணும். ஸோ பேக் நெக் வந்து நான் ஒரு 3 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இதையும் நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது நீங்கள் வி ஷேப் கொடுக்கறதுனாலும் வி ஷேப் கொடுத்துக்கலாம். எந்த ஷேப் வேணுமோ உங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நெக் பார்ட் முடிச்சாச்சு, அப்பர் செஸ்ட் முடிச்சாச்சு. நம்ம வந்து வெயிஸ்ட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். ஸோ நம்மளுடைய ஷோல்டர்லேருந்து வெயிஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் நார்மலாக ஷார்ட்டாக இருப்பீங்க, மீடியம் ஹைட்டாக இருப்பீங்க அப்படின்னா ஒரு 14 to 15 இன்ச்சஸ்க்குள்ளே வச்சுக்கோங்க. இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சுடிதார் அதாவது சிங்கிளாக ஒரு குர்த்தி பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் மேக்ஸி மாதிரி யோக் தனியாக வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 14 இன்ச்சஸ் எடுத்தால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதில் 14 இன்ச்சஸில் வந்து எனக்கு வெயிஸ்ட் பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 14 இன்ச்சஸ்க்கு வெயிஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 14 இன்ச்சஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? யூஸ்வலாக நம்ம வந்து அப்பர் செஸ்ட் எவ்வளோ மார்க் பண்ணுறோமோ அதில் இருந்து ஒரு 1 இன்ச்சு கம்மியாக நம்ம வந்து வெயிஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணுவோம். ஸோ அப்பர் செஸ்ட் நான் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கேன்? 9.5 ப்ளஸ் ஈஸ் 0.5 சேர்த்து 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய வெயிஸ்ட் பாயிண்ட் வந்து நான் எவ்வளோ மார்க் பண்ணணும்? 9 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நைன் இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். ஒரு 1 இன்ச் வந்து நான் சீம் கொடுத்துருக்கேன் நம்ம ஸ்டிச்சிங்காக. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வெயிஸ்ட் பாயிண்ட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து சீட் வச்சுட்டும் நம்ம ஏ லைன் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். டோட்டல் ஹைட் நீங்கள் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நமக்கு வீடியோவில் வந்து கவர் ஆகாது அப்படிங்கிறனால நான் ஸ்டெப்பாக நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் கீழே. ஓகே, ஸோ நம்ம வந்து ஹிப் அதாவது நம்மளுடைய ஹிப் வந்து சீட் ரவுண்ட் எவ்வளோக்கு மார்க் பண்ணுவோம்? ஹிப்பு 21 இன்ச்சஸில் நம்ம மார்க் பண்ணுவோம். சீட்டு நம்ம மார்க் பண்ணும்போது நம்ம எவ்வளோ அப்பர் செஸ்ட் எடுத்திருக்கோமோ அந்த அப்பர் செஸ்ட்டை விட 1 இன்ச்சு கம்மியாக வெயிஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணணும். 1 இன்ச்சு ஜாஸ்தியாக வந்து ஹிப் ரவுண்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இது நீங்கள் 10 இன்ச்சஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஒரு 11 இன்ச்சஸ்க்கு வந்து எடுக்கணும். ஓகே, ஸோ 11 இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு வந்து நம்ம
சீம் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம அதை எப்படினாலும் வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு மேலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஃபேப்ரிக் இருந்தாலும் நம்ம ஏ லைனில் கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நீடு இல்லை, நீங்கள் பர்ஃபெக்டாக சீட் உங்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம எடுத்து கூட விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது வரைக்கும் ஓகே. இதில் நம்ம பேக் டாட் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இதில் வந்து நம்ம சென்டர் எடுக்கணும் இல்லையா, அந்த 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, சீமை விட்டுட்டு இதில் வந்து நம்ம மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு டாட்டோடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா மேலே இந்த வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து மேலே ஒரு 4 இன்ச்சு, கீழே ஒரு 4 இன்ச்சு, அதாவது 8 இன்ச்சுக்கு நம்ம வந்து டாட்டோடைய லென்த் வந்து இருக்கணும். ஸோ நான் வந்து 8 இன்ச்சஸ்க்கு நான் அந்த டாட்டோடைய லென்த் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து இப்படி டாட் பிடிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கலாம். ஓகே, இது வந்து பேக்குக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கீழே எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபுல் ஹைட் நமக்கு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நமக்கு 21 இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபேப்ரிக் நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், ஒரு பின் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நான் இந்த மாதிரி வேஸ்ட் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சு நான் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து மேலேருந்து இது 21 இன்ச்சஸில் இருந்ததை இதுக்கு கீழே நமக்கு எவ்வளோ ஹைட் வேணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஹைட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 46 இன்ச்சஸில் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன், மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த லென்த் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 46 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் எதுக்காக இந்த ஹிப் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஏ லைன் கட் பண்ணும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா இப்படி கொண்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க சீட்டை விட கம்மியாக அவங்க கட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹிப்பு வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், டைட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணுறது இதுக்கு மேலே எந்த பக்கம்னாலும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கேருந்து இப்படி கிராஸ் எடுக்கிறேன், வேஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேஸ்ட் பாயிண்ட்லேருந்து கிராஸ் எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம டவுனில் வந்து நீங்கள் இங்கேருந்து, அதாவது கீழே இந்த லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லைன்லேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து அப்பில் மார்க் பண்ணிக்கோங்க, அப்வர்டில் மேல் பார்த்த மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸோ இதை வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம கொண்டு போயிடணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கொண்டு வர லைனை வந்து நம்ம இப்படி இதில் அப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி எடுத்துட்டுருக்கோம், அவ்வளோதான். ஸோ இந்த ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பேக் நெக் வந்து ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக் பார்ட் எடுத்துட்டு ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து லைனிங்கில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம பேக் பார்ட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணமோ அதே சேம் மெத்தடில் தான் நம்ம வந்து இந்த ரா எஜஸும் மீட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரண்ட்டு தனியாக கட் பண்ண போகிறோம், பேக் தனியாக கட் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டோட பீஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம அப்படியே நீங்கள் இதுக்கு வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சில்கியாக இருக்கு. பின் பண்ணிட்டேன். பேக் பார்ட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ண போகிறது கிடையாது. மெயின் ஃபேப்ரிக்கை நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கரையும் மீட் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஃபேப்ரிக்கை நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நான் பின் டக் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். அதாவது ஒரு ஹாஃப் இன்ச்சில் வந்து ஸ்டிச் பண்ணி எது வரைக்கும் நம்ம பின் டக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 இன்ச்சஸ் நம்மளுடைய வேஸ்ட் பாயிண்ட் வந்து எவ்வளவோ 14 to 15 வருது இல்லையா. ஸோ அந்த லைன் வரைக்கும் நம்ம வந்து மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த ஒரு 15 இன்ச்சஸ்க்கு வரைக்கும் நம்ம வந்து பின்டெக் ஸ்டிச் வந்து பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லைனிங் போட்டு கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம பின்டெக் வந்து பிடிச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மாதிரி குட்டி குட்டியாக நம்ம எவ்வளோ இன்ச்சஸ்க்கு பண்ணணும் அப்படின்னா, ஒரு 15 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். நம்ம வந்து ஒரு 16 இன்ச்சஸே கூட பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே வந்து நமக்கு கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம கட்டிங்க்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி 16 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து ஒரு மார்க் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒயிட்டில் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இது வந்து லைட் ஷேட் இல்லையா. ஸோ டார்க் கலர் பண்ணும்போது நமக்கு அது ரொம்ப விசிபிளாக தெரியும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு 16 இன்ச்சஸ்க்கு ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து ரைட் சைடு, அதாவது இது வந்து ராங் சைடு, இது ரைட் சைடுன்னு வச்சுக்கோங்க. ரைட் சைடில் தான் நம்ம வந்து மடித்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி இதில் வந்து நம்ம சென்டரை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து நம்ம ஒரு 16 இன்ச்சஸ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து இதை இந்த பக்கமாக இப்படி தைச்சிட்டு வரலாம். இதை இந்த பக்கமாக ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த ஸ்டிச் பண்ணதில் இருந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சஸ்க்கு நீங்கள் கொடுக்கணுமோ அவ்வளோ இன்ச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு ½ இன்ச்சுக்கு உள்ளேயே கொடுங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து பக்கம் பண்ணிக்கலாம். ஒரு ½ இன்ச்சஸில். பாருங்கள், இதே மாதிரி நம்ம பண்ணிட்டு வரலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லுமே வந்து பின் டக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் நம்ம கேப் விட்டுட்டு ஆர்ம் ஹோல் எங்கே வருமோ அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம 16 இன்ச்சஸ்க்கு நான் பின் டக் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம சென்டர் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ராயேஜு மீட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோடைய சென்டர் பார்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த சென்டர் பார்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து லைனிங் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த லைனிங்கை நம்ம எடுத்து யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நெக்கை வந்து அடித்து திருப்போம் இல்லையா. அதே சேம் ப்ராசஸ் தான். இந்த மாதிரி நம்ம பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு சுற்றி வர ½ இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி நெக்கை அடித்து நம்ம திருப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் பின் பண்ணிட்டேன். இது ஒரு ½ இன்ச்சுக்கு நான் வந்து நெக்கை அடித்து நான் திருப்பிக்கிறேன். நம்ம இந்த நெக்கை அடித்து திருப்புறதுக்கு முன்னாடி லைனிங்கையும் அந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் ஃபோல்ட் பண்ணி A-லைன் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம நெக்கை கட் பண்ணிடலாம். ஓகே, இதில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெக்கை ஒட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு ½ இன்ச்சில். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக் அடித்து திருப்பியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பின்னாடி இதைய வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் வந்து வேஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 சைடும் கீழே வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடு வருது இல்லையா. ஸோ இந்த சைடு வரைக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி க்ராஸாக எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம வந்து A-லைனில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பேக் பீஸ் பார்த்தோம் இல்லைங்களா.
அதே மாதிரி இதையும் வந்து நம்ம 3 இன்ச் இங்கே மார்க் பண்ணி இந்த மாதிரி க்ராஸாக எடுத்து நம்ம ஏலைனில் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி பேக் பீஸையும் நம்ம இதே மாதிரி நெக்கை வந்து டர்ன் பண்ணி அடித்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். அதாவது ஃப்ரண்ட் பார்ட் பண்ண மாதிரியே நெக்குடைய ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி லைனிங்கை வச்சு நம்ம 1/2 இன்ச்சுக்கு அடித்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ பேக்கும் வந்து நான் நெக்கை திருப்பி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி பேக் டாட் வந்து நான் பிடிச்சு எடுத்திருக்கேன். 8 இன்ச்சஸ்க்கு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதை மாதிரி பிடிச்சு எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஷோல்டர் ரெண்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டோடைய ஷோல்டரும் பேக்கோடைய ஷோல்டரும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும். ஸ்லீவ் கட்டிங் வந்து இந்த வீடியோவில் எனக்கு ரெக்கார்ட் ஆகலை, சாரி. ஸோ நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் வீடியோவில் சேம் ஸ்லீவ் கட்டிங் தான் இதுக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அந்த கட் பண்ண ஸ்லீவை வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆர்ம் ஹோல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பஃப்காக ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து 21 இன்ச்சஸ்க்கு வந்து எனக்கு ஆர்ம் ஹோல் இருக்கா. ஸோ நான் வந்து ஸ்லீவ் கட்டிங்கில் இருக்கிற ஸ்லீவ் பீஸை வந்து நான் 21 இன்ச்சஸ்க்கு வந்து ப்ளீட்டடோட நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து நாச் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த நாச் டு நாச் வரைக்கும் நம்ம வந்து ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் சைட் வந்து நம்ம டுவர்ட்ஸ் ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு சைட் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து ப்ளீட் பண்ணணும். பாருங்கள், இந்த பக்கம் வந்து நான் ஆப்போசிட்டில் வந்து நான் ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி நம்ம 2 ஸ்லீவையும் இதே மாதிரி பஃப்பில் வந்து நம்ம ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ஒரு பார்டர் வந்து கொடுக்க போகிறேன் அந்த பிங்க் ஃபேப்ரிக்கில். ஸோ நான் ஒரு 2 இன்ச் வந்து ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஃபேப்ரிக்கை ரைட் சைடு வந்து மேலே இருக்குது. ஓகே, நம்ம ராங் சைடாக திருப்பிக்கோங்க. அதாவது ரைட் சைடு வந்து மேலே இருக்க நம்ம அந்த ஸ்ட்ரிப்பை வந்து ராங் சைடு அடியில் வச்சுருக்கோம். அடியில் வச்சு ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வந்து நம்ம அந்த பேண்டை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து பேக் சைடில் திருப்பிட்டா நம்ம ஒரு பதிச்ச மாதிரி, அதாவது கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி அந்த ஸ்டிச் வந்து கீழ்ப்பக்கம் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஃபேப்ரிக்கெல்லாம் கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு ஒரு படிமான தையல் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு திருப்பிக்கோங்க. பிரிண்டட் வந்து ரைட் சைடு இல்லையா? ஸோ ரைட் சைடு மேலே நம்ம அந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணி பார்டரை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். குட்டியாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, அகெயின் ஒரு ஃபோல்ட் பண்ணி அந்த பார்டர் மாதிரி நம்ம கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம 2 ஸ்லீவையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து ஒரு அழகான பஃப் ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 2 ஸ்லீவையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் மெயின் சைடும் வந்து மீட் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம 2 சைடுமே வந்து ஸ்லீவை வந்து யூஸ்வலாக நம்ம எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி பஃப்பை சென்டராக வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சைடில் வந்து பாடி வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ராங் சைடு நம்ம திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பிட்டு ஸ்லீவில் இருந்து நம்ம எப்போவும் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா பாடி, அதை நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்ம வெயிஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் அட்டாச் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் தனியாக வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணிக்கலாம், லைனிங்கும் அட்டாச் பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக அட்டாச் பண்ணும்போது தான் அந்த ஃப்ளோ வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த எட்ஜஸை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் மெயின் ஃபேப்ரிக்லேயும் லைனிங்லேயும். தேங்க்யூ.